மகர ராசிக்கு 3வது இடத்துல சனி பகவான் மறையறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், ஒரு விபரீத ராஜயோகம் மகர ராசிக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பாக ஏற்படும். குறிப்பா பார்க்கும் பொழுது பார்த்தா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் சுபகாரியங்களும் சுப மங்களங்களும் கூடி வரக்கூடிய ஒரு காலம். கெட்டி மேல அவங்க வீட்டுல சத்தம் கேட்கும். கல்யாண வயசுல இருந்து கல்யாண வாழ்க்கையே இந்த 7.5 சனியில தொலைத்தவர்களும் 7.5 சனியில கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களும் இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள இணையக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். மகர ராசிக்காரர்கள் கடந்த காலகட்டங்களில் தொழில் பண்ணி நஷ்டத்தில் இருந்தவங்க, பணத்தை இழந்தவர்கள், கடன் சுமையில மாட்டிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தொழிலில் பெரிய முன்னேற்ற பலன் கண்டு அந்த தொழிலில் வர வருமானத்தை வச்சு அவர்கள் கடனை அடைப்பார்கள். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருந்திருக்கும். இது 7.5 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், எப்படி நம்ம வாழ்ந்தோம், எப்படிலாம் இருந்தோம், யார் சொன்னாலும் அந்த நம்பிக்கையே வராது. மகராசிக்காரங்கள்ட்ட போயிட்டு நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா அட நீ இப்படிதாங்க எல்லா டைமும் சொல்றாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே அப்படியே பண்படுத்தி அவங்க அப்படியே பழந்துட்டாங்க. ஆனா அந்த எண்ணங்கள் சத்தியமாக மாறியே தீரும். அவங்க எதை தொலைச்சாங்களோ தொலைச்ச இடத்திலே தேடி எங்கு அவமானப்படுத்தப்பட்டார்களோ, எங்கு அவர்கள் வீழ்த்தப்பட்டார்களோ, எங்கு அவங்க அசிங்கப்பட்டாங்களோ அதே இடத்துல அவங்க ஸ்டாரா வந்தே தீருவார்கள் இந்த வருஷத்துலன்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. குறிப்பா குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீரும்.